ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனியதொரு காலை வணக்கம். இன்றைய நாள் இனியதாக அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்திலே ஆகட்டும் அல்லது நண்பருக்காகட்டும், அது நம்ம வேலை பார்க்கும் நிறுவனங்களுக்காகட்டும், உண்மையாக இருந்தால் அந்த உண்மைக்கு என்னைக்கும் ஒரு மதிப்பு உண்டுங்க. அது அன்பு கொடுக்கறதுல உண்மையாக இருந்தாலும் சரி, அந்த நாணயத்தில் உண்மையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதுக்கு வீண் போகாதுங்க. அதைத்தான் சொல்லுவாங்க. வள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, புறத்தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையிற் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதாவது புற தூய்மை நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் நீரால் கழுவிடலாம், சுத்தமாயிரும். ஆனால் மன தூய்மை அப்படி கிடையாதுங்க. மனசு சுத்தமாக இருக்கணும். மன தூய்மை வாய்மையிற் காணப்படும். உண்மையாக இருந்தாவே போதுங்க. வாய்மைங்கிறது உண்மை, நேர்மை, சொன்ன சொல் தவறாமை, இதெல்லாங்க. அதாவது நம்ம ஒருத்தருக்கு உண்மையாக இருந்தால் போது. அதுதான் அகத்தூய்மை. ஆமாம், அகம் புறத்தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையிற் காணப்படும். அதனால் முடிந்தளவு ஓரளவுக்கு உண்மையாக இருங்கள். உண்மைக்கு என்றைக்கும் ஒரு மதிப்பு உண்டு. நம்ம உண்மையாக இருந்தோம்னா என்னைக்கும் ஒரு மதிப்பு உண்டு நம்மளுக்கு. அதனால் நம்ம அகம் முதல் நல்லா இருக்கணுங்க. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை. நம்ம என்னப்பா ஆகணும்னு நினைக்கிறோமோ நம்ம அதாகவே ஆகும். அதனால் எண்ணம் செயல் இதெல்லாம் நல்லா இருந்தால் நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். அதனால் நண்பர்கள் முடிந்த அளவுக்கு வாய்மையை கடைபிடிங்கள். நம்ம நினைக்கலாம் உண்மையாக இருந்து நம்ம என்ன சம்பாரித்தோம் அப்படின்னு. அதனோட வேல்யூ அப்போ தெரியாதுங்க. நம்ம அந்த உண்மையாக இருந்ததுக்கு ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நாம் நேர்மையாக இருந்து என்ன சம்பாரித்தோம், ஒன்றும் இல்லை கையில் அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக அதுக்குரிய பலன் கடவுள் கொடுப்பார். அனைவருக்கும் இந்த நாள் இனியதாக அமைய என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம் உறவுகளே.